தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கு மிக முக்கியமான வீடியோ. நிறைய மாணவர்கள், தமிழக மாணவர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, 23ஆம் தேதியே நமக்கு கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். இது என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது யாரெல்லாம் எடுத்துக்க முடியும், அதாவது இணை மருத்துவ படிப்புகள் அல்லது துணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸோ எடுக்க முடியல, நீட்டில் மதிப்பெண் சற்று குறைவாக இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஆப்ஷனாக இதையும் எடுத்துக்க முடியும். அது இல்லாத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பிஐஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ் இதெல்லாம் எடுக்கலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் அடுத்த மெடிக்கல் கோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்ற இந்த கோர்ஸில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்க முடியும். இதில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை கோர்ஸ் அவைலபிள் இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எதெல்லாம் எடுக்க முடியும், ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ, அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது யாரெல்லாம் எடுத்துக்க முடியும், இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது பெரிய அளவு ஒன்றுமே கிடையாது. +2 நீங்கள் முடிச்சிருக்கணும், பயாலஜி கோர்சஸ் எடுத்துருந்தீங்கன்னாவே போதும். அதாவது நீங்கள் படித்த அந்த உங்கள் சப்ஜெக்டில் பயாலஜி இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் கம்பல்சரி பயாலஜி அப்படின்றது இருந்தாவே இதற்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுங்க. ஒரு 55 to 60% மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாவே போதுமானது. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கணும். நேட்டிவிட்டி தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கணும். தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருந்ததுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். யார் இன்னொரு விஷயம் அதர் ஸ்டேட் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா அதர் ஸ்டேட்டும் அப்ளை பண்ணலாம். 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படித்த மாணவர்களாக இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இவங்க கம்ஸ் அண்டர் ஓசி கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியில் உள்ளே வரலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி நமக்கு ஒன்று இருக்கும். அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருவாங்க. ஆனால் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு தமிழ்நாட்டில் 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு மட்டும் ஓசி கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியில் உள்ளே வர முடியும். இது ஒரு விஷயம். இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் கிட்டத்தட்ட ஒரு 19 வகையான கோர்சஸ் நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிள் இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்னால் பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், ரேடியோலஜி இன் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, கார்டியோ பல்மனரி கார்டியோ பல்மனரி அப்படின்னு சொல்கிற இந்த கோர்ஸ் இருக்குது. கார்டியோ டெக்னாலஜி இருக்குது, ஃபிசிசியன் அசிஸ்டண்ட், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் கேர் டெக்னாலஜி, இதெல்லாமே பிஎஸ்சி கோர்சஸ். இதெல்லாமல் பி ஆப்டம், பிஓடி, கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிற படிப்புகள், இந்த மாதிரி ஏராளமான படிப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 19 வகையான படிப்புகள் நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிள் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறீங்க, ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 4 வகையான கோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். என்னென்னா பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, பிஏஎஸ்எல்பி, இது மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் உள்ள வரவங்களுக்கு அவைலபிள் இருக்கும். சரி, இதனோட ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் 43,000 per year-க்கு, பிஎஸ்சி நர்சிங் 45,000, பிபிடி 33,000, பிஓடிக்கு 33,000. இது ப்ரைவேட் காலேஜுக்கு. கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒன்லி 3,000 per year கவர்மெண்ட் காலேஜ். அது எந்த கோர்ஸாக இருந்தாலுமே கவர்மெண்ட் காலேஜுக்கு வரும். இது உங்களுக்கு ஓகே, இது நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கோர்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது 3 வருடம் அல்லது 4 வருடம் அப்படின்ற வரும். இன்னும் சில கோர்ஸில் 4 வருட படிப்பாக இருக்குது. சரிங்களா? இதை ஒவ்வொரு கோர்ஸை பற்றி தனித்தனியாக டீட்டெயில் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக அந்த கோர்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு tnmedicalselection.net அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். இது எப்படி டாக்குமெண்ட்டை நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றது நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். எப்படி நம்ம உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2024, ஜூன் 21 தான் லாஸ்ட் டேட்டு. நிறைய டைம் இருக்குது நமக்கு. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுன்றது தனி வீடியோ கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க www.tnmedicalselection.net அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ப்ராஸ்பெக்டஸ் தனியாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அதில் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வரும்.
கவுன்சிலிங்கை பற்றி டீட்டெயிலாக அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.